மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இணைந்து மேற்கொள்ளும் ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பங்களின் ஆதாரம் என்ற திட்டத்தை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் இன்று தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரை 1,00,000க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பங்களின் ஆதாரம் என்ற திட்டத்தின் மூலம் நலமான பெண்கள் வளமான குடும்பம் என்ற மருத்துவ முகாம் பாளையம்புதூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. இது குறித்து மருத்துவ பணிகளின் இணை இயக்குனர் மருத்துவர் சாந்தி, இன்று 17/9/2025 முதல் 2/10/2025 வரை 15 நாட்களுக்கு இந்த மருத்துவ முகாம் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் நடத்தப்படும். இந்த மருத்துவ முகாமில் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல சேவைகள், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அரசு மருத்துவமனையில் பிரசவங்கள் நிகழ்வதை ஊக்குவிக்கும் விதத்தில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அரசு மருத்துவமனைகளில் குழந்தை பெறும் அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கும் கட்டணமில்லா பிரசவம், அறுவை சிகிச்சை, மருந்துகள், உபகரணங்கள், பரிசோதனைகள், மருத்துவமனையில் தங்கும் போது உணவு, குருதி ஏற்றல், வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கும் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கும் செல்ல போக்குவரத்து சேவைகள், ஒவ்வொரு மாதமும் 9ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதி மருத்துவ அலுவலர்கள் மூலமாக அந்தந்த வட்டார மருத்துவமனைகளில் கர்ப்பகால சிக்கல்கள் உள்ள தாய்மார்களை கண்டறிந்து ஒருங்கிணைந்த கர்ப்பகால சேவைகள் அளித்தல், அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் பரிசோதனைகள் மேற்கொள்வது உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளின் சேவைகள் குறித்து இந்த முகாமில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இது குறித்து மாவட்ட தாய் சேய் நல அலுவலர் கார்த்திகா, இந்த SNSP ப்ரோக்ராம் நடக்குது எங்கள் பாளையம்புதூர் PHCயில். நாங்கள் கர்ப்பிணிகள் நிறைய இங்கே மொபிலைஸ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு தேவையான எல்லா சேவைகளும் இன்றைக்கி எங்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்திலே வழங்கிட்டு இருக்கோம். மத்திய அரசின் மூலம் நடைபெறும் இந்த முகாம்கள் தங்களுக்கும் தங்கள் குழந்தைகளுக்கும் பெரும் பயனளித்திருப்பதாகவும் மத்திய அரசுக்கு நன்றிகளை தெரிவிப்பதாகவும் கூறுகின்றனர் இம்முகாம் மூலம் பயனடைந்த தாய்மார்கள். என் பேர் தேன்மொழி, நான் ஓமநத்தத்திலிருந்து வரேன். மத்திய அரசின் சிறப்பு மருத்துவ முகாம் இங்கே நடைபெறுது. நாங்கள் செக்கப்புக்காக தருமபுரிக்கு போகணும். ஆனால் அங்கேருந்து சீஃப் ஸ்பெஷலிஸ்ட் இங்கே வர்றதுனால எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.